இரானிக்காவும் ஜெர்சிக்காவும் சேர்ந்து பாட்டு பாடியிருக்காங்க இல்லையா? பையனுக்கு வருகிற 3ஆம் தேதி பிறந்த நாள், முதலாவது பிறந்த நாள் பெங்களூரில் கொண்டாடுறாங்க. அவங்க நம்ம சபையில் சாப்பாடு போடுங்க, எங்கள் பிள்ளைக்கு பிறந்த நாளுக்காக ஜோம் பண்ணி சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சாயத்துக்கு நம்ம பிரியாணி ஆர்டர் கொடுத்துருக்கோம், சக்கரை பொங்கல் இருக்கோம். அதனால் சாப்பிட்டு எதுக்கு நாங்கள் இதெல்லாம் செய்கிறான்னு கேட்டீங்கன்னா அந்த பிள்ளைக்காக நம்ம ஜோம் பண்ணுங்கிறது தான், வேறு ஒன்று சரிங்களா? அப்புறம் பவனேக்காவுடைய மூத்த தம்பி ஒரு கார் ஒன்று வாங்கிட்டாங்க. அவங்க பெங்களூரில் தான் இருக்காங்க. அவங்க பெங்களூரில் சில நல்ல தொழில் பண்ணுறாங்க. அதனால் அந்த காருக்காக ஜோம் பண்ணும்படியாக அவங்க கேட்டுட்ருக்காங்க சரிங்களா? அதனால் நம்ம யாவரும் கண்களை ஓடி அன்போடு சமுத்திரம் கம்மியாக பவனேக்காவுடைய மூத்த தம்பி, அவங்க தம்பி மனைவி, 2 பிள்ளைகள், அதனால் போன வருஷம் பிறந்த பையனுக்கு நேற்று பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அதனால் பிறந்தநாள் கொண்டாடிய பிள்ளைக்கு நம்ம முன்னாவே வாழ்த்தி ஜோபனமாக நம்ம வாங்கியிருக்க காரில் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்காக நம்ம எல்லாம் சபையாராய் கூடி ஜோம் பண்ணணும். நம்ம ஜோம் பண்ணிடலாம். நம்ம மேலே இருக்க நம்பிக்கையில் தான் அவங்க இப்படி அவங்க செய்கிறாங்க சரிங்களா? அவங்க இங்கே இருக்காங்க, நம்ம அவரை பார்த்துருக்க அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஆனால் கூட நம்ம அவங்களுக்கு ஜபம் நம்ம ஜபத்துக்காக அவங்க காத்திருக்காங்க. அதனால் நம்முடைய ஜபம் விசேஷமானது, அற்பமாக நீங்கள் நினைக்காதீங்க சரிங்களா? அதனால் தயவுசெய்து ஜபம் பண்ணுமா ஞான பாவனையுடைய அவங்களுடைய மூத்த தம்பிக்காக, அவருடைய தம்பி மனைவிக்காக, மொத்த 2 பிள்ளைகளுக்காக விசேஷமாக வியாழக்கிழமை பிறந்தநாள் கொண்டாடு என்னோட தம்பி, அவனுடைய பேர் என்ன, ஹஸ்பண்டுக்காக நம்ம ஜோம் பண்ணுவோமா? நம்ம வாங்கிட்ட காருக்காக நம்ம ஜோம் பண்ணுவோமா? தேவனே என்ன செய்ய ஜோம் பண்ணணும்? இந்த தேவனே இந்த நல்ல அருமையான கால வேலையிலே இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவரே 3ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடுகிற தம்பி ஹஸ்பண்டுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். பெங்களூரில் தான் அந்த பிள்ளைக்கு பிறந்தநாள் நிகழ்வு நடக்கிறதுனால ஆனால் எங்கள் சபையில் இன்னைக்கு அந்த பிள்ளையை நினைத்து நம்ம ஜெபிக்கிறோம். அருமையான பெற்றோருக்கு நல்ல பிள்ளையை கொடுத்து இந்த பூமியிலே அவர்களும் சந்தோஷப்படும்படியாக ஆண்டவரே அவருடைய சந்ததிக்கு அடித்தளமாய் மாற்றி வைத்திருக்க ஹஸ்பண்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். தம்பியை உங்களுடைய பரிசுத்த கருத்தை கொடுக்கிறோம். நல்ல சரீர சுகமல்ல ஆரோக்கியம் உண்டாவதாக. ஆண்டு 3ஆம் தேதி நடக்கிறது பிறந்த நாள் வினாவிலே அநேகர் கலந்து கொண்டு பிள்ளையை வாழ்த்தவும் ஆசீர்வதிக்கவும் போற்றவும் கிருபைதான் ஆண்டவரே. நாங்கள் சபையாராய் கூடி பிள்ளையை பிதான் குமார் பரிசுத்தாவி நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்படி ஆசீர்வாதம் அந்த பிள்ளையோடு இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அவர் வாங்கியிருக்கிற கார்க்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அவர்கள் விரும்புகிற காரியத்தில் நீர் ஆசீர்வாதமாய் நீர் கொடுத்த அந்த நல்ல வாகனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த வாகனத்தின் மூலமாக பெங்களூர் சிட்டியில அவர்கள் குடும்பமாய் பயணிக்கும் போது இப்படி பாதுகாப்பு இருக்கணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கணும். ஆண்டவரே ரொம்ப நெருக்கமான ஒரு இடம் அந்த இடத்துல பிள்ளைகள் பிரயாணப்படும் போது உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய துணை ஆண்டவரே உங்களுடைய கடல் கூட நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சகோதரே நன்றி. நாங்கள் யாரும் சேர்ந்த அந்த காரப்பட இதான் குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து நம்முடைய அடியாளுக்கு நம்ம கையில் கொடுக்கிறோம். அப்பா அப்படி ரத்தம் தெளிக்கப்பட்ட காரியங்கள் கிருமைதாரம் ஆகுது. அந்த கிரியைகள் மேற்கொள்ளாதபடிக்கு உங்களுடைய கரம் கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரமானது. நம்முடைய சபையாராய் கூடி ஜெபிப்பதற்கு நீ கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ஆகும். நாட்டுகிறோம் பரிசுத்த கரத்தை கொடுக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கிறோம். நாளைக்கு ஆமென் ஆமென். இயேசுக்காக கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. வல்லவரே செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. என் நம்பிக்கையாளரே, நம்பினவரே
சொல்வதிலும்